நீலகிரியில் உதகையிலிருந்து மலை கிராமங்களுக்கு செல்லும் அரசு பேருந்துகள் பராமரிப்பின்றி இயக்கப்படுவதால் பயணிகள் கடும் அவதிக்காளாகி வருகின்றனர். மேற்கூரை ஓட்டைகள் மற்றும் சேதமடைந்த ஜன்னல்களால் மழை நேரத்தில் மழைநீர் ஒழுகுவதால் பயணிகள் குடைபிடித்தபடி பயணிக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை பேருந்து பயணி ஒருவர் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளார். விடிய அரசின் போக்குவரத்து கழகம் அரசு பேருந்துகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு ரயில் நிலையம் அருகே அரக்கோணத்திலிருந்து சென்னை செல்லும் தண்டவாளத்தில் போல்ட் கழற்றப்பட்டு நாச வேலையை அரங்கேற்ற திட்டமிடப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் மூலம் ரயில் விபத்து ஏற்பட வாய்ப்பிருந்த நிலையில் சிக்னல் பேனல் மூலம் கண்டறியப்பட்டு பாதிப்பு தடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நாச வேலையில் ஈடுபட்ட நபர்களை கண்டறிய மோப்பனாய் உதவியுடன் ரயில்வே போலீசார் 3 கிலோமீட்டர் தூரம் ஆய்வில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் வடலூர் நகராட்சி சேர்மேனுக்கு வழங்கப்பட்ட அரசு வாகனத்தை திமுக ஒன்றிய செயலாளர் பயன்படுத்துவதாக NLC தொழிற்சங்க தொழிலாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். NLC நிறுவனத்தில் தொழிற்சங்கங்களுக்கான ரகசிய வாக்கெடுப்பு தேர்தலை கண்காணிப்பதற்காக வடலூர் நகராட்சி திமுக சேர்மன் சிவக்குமாருக்கு அரசு வாகனம் கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த அரசு வாகனத்தை குறிஞ்சிப்பாடி திமுக ஒன்றிய செயலாளர் சிவக்குமார் எடுத்துக்கொண்டு வாக்குச்சாவடி மையங்களை பார்வையிட்டு வருவதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தொழிலாளர்கள் வலியுறுத்தினர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள வள்ளுவன் குட்டையின் கரை மற்றும் வேலி அமைப்பதில் முறைகேடு செய்த ஒப்பந்ததாரர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. குண்டு பெரும்பேடு கிராமத்தில் வள்ளுவன் குட்டையில் சுமார் 4 மீட்டர் தூரம் மட்டும் மண்ணாலான கரை ஏற்படுத்திவிட்டு அதன் மேல் சுண்ணாம்பு அடித்த ஒப்பந்ததாரர் 180 அடி சுற்றளவு தூரத்திற்கு கரை மற்றும் வேலி அமைக்கப்பட்டதாக அறிவிப்பு பலகை வைத்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் 3,10,000 ரூபாயை முறைகேடு செய்த ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் அருகே மின்கம்பம் அமைக்க கோரி நள்ளிரவில் தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியந்தக்கா கிராமத்தில் பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதியில் மின்கம்பம் இல்லாமல் அவதிப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை மனு அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த மக்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். விடியா திமுக ஆட்சியில் அதிகாரிகள் அலட்சிய போக்குடன் செயல்படுவது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். அப்பகுதியில் மின்வாரிய ஊழியர்கள் முறையாக சீரமைக்காததால் மின்மாற்றி மற்றும் மின் கம்பங்கள் மழையில் சாய்ந்து மின்தடை ஏற்பட்டது. இதனால் மின்சாரம் இன்றி இரவு முழுவதும் அவதிக்குள்ளான பொதுமக்கள் மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்த தெரிந்த ஸ்டாலின் அரசுக்கு பழுதடைந்த மின் கம்பங்களை சீரமைக்க தெரியாதா என கேள்வி எழுப்பினர்.